சூப்பராக இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு சொல்லி தரவா, வாங்க பார்ப்போம். கருப்பு உளுந்து கொஞ்சம் அப்படியே ரெட்டிஷாக மாறும். இந்த ஹீட்லேயே காஞ்ச மிளகாயும் போட்டுருங்க. இப்போ கடலைப்பருப்பை போட்டு வறுப்போம். கல்லுப்பு, அப்புறம் கருப்பு எள்ளு. எள்ளு நல்லா பொரியணும். இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைப்போம். ஃபர்ஸ்ட் மிளகாயும் கருப்பு உளுந்தையும் போட்டு அரைச்சிப்போம். அடுத்தது கடலைப்பருப்பு, அப்புறம் கடைசியா கருப்பு எள்ளு, அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள். இப்போ எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டு கலக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். கரெக்டா?